கூப்பிட்டா நீங்கள் செருப்பால் அடிங்கன்னு சொல்கிறீங்களே, அதாவது இவங்க சொல்கிறது என்னென்னா, எந்த நடிகையும் வந்து நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு வர்றதில்ல. இவங்க தான் அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. ஒன்று நடிகர் சொல்கிறாரு, நடிகர் நேரடியாக சொல்ல மாட்டாங்க. பெரிய ஹீரோக்கள் நேரடியாக சொல்ல மாட்டாங்க. சில பெரிய சுற்றி வளைச்சி அதை ப்ரொடக்ஷன் மூலமாகவோ அல்லது வேறு யாரோ மூலமாகவோ அவங்க வந்து அதுக்கான ஏற்பாடு பண்ணிடுவாங்க. விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து செருப்பால் அடிங்க அப்படின்றாரு. அந்த மாதிரி செருப்பால்லாம் அது அவர் சும்மா காமெடியாக அவர் சொல்கிறார். அது மாதிரி இப்படி அபத்தமான பேச்சாக தான் இருக்குது. எப்போவுமே அவசர குடுக்கையாக பேசி அசிங்கப்படுறது தான் விஷாலோட விஷயம். மோகன்லால் ஒரு நடிகர் சங்க தலைவர். அவர் தான் இது முதல்ல பேசியிருக்கணும். ஆக்சுவலாக அந்த வந்து மம்முட்டி பேசுகிறதுக்கு முன்னே மம்முட்டி அதில் வந்து ஒரு உறுப்பினர், அவ்வளோதான். அவர் பேசுகிறதுக்கு முன்னே முதல்ல மம்முட்டி மோகன்லால் தான் பேசியிருக்கணும். நடிகர் சங்கம் தலைவருங்கிற முறையில் இதில் யார் செயல்பட்டிருந்தாலும், யார் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு வந்து நீங்கள் நியாயம் கிடைக்கணும், யாராக இருந்தாலும் நீங்கள் விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். அவர் சொல்லலை. அதை பற்றி வாயே திறக்கலை. மம்முட்டியை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் தான் சொன்னாங்க. பெண்கள் விஷயத்தில் இல்லை, ஏன்னா அவர் மனைவிக்கு பயப்படுவார், மனைவிக்கு தெரிஞ்சிடணுமோ குடும்பத்துக்கு தெரிஞ்சிடணுமோ அப்படி பயப்படுவார். அதனால் அந்த பயத்தின் மூலமாக வேண்டாம் அப்படின்னு அவர் போயிட்டே இருப்பார். ஆனால் இவருக்கு பெண்கள் நல்லவர், பெண்கள் விஷயத்தில் நல்லவர்னு சொல்ல முடியாது அப்படின்னாங்க. ரம்யா கிருஷ்ணனுடைய ஒரு படத்தில் நடிக்கும்போது, ரம்யா கிருஷ்ணன் அவருக்கு ஜோடியாக நடிக்கும்போது அவருடைய ரூமுக்கு வர சொன்னதாகவும், அவர் வரமாட்டேன்னு சொன்னதுனால எப்படியே அந்த படம் முடிகிறதுக்குள்ளே என் ரூமுக்கு நான் உன்னை வர வைக்கிறேன்னா இல்லையா பாருன்னு சொன்னதாகவும் இந்த ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. சில இடங்களில் வந்து உங்களுக்கு சம்மதத்தோடு வர்றாங்க. சில பெரிய நடிகர்களோடு நடிக்க இவங்க சம்மதிக்கிறாங்க. ஏன்னா அவரோட நடிக்கும் ஒரு மாஸ் ஹீரோ கூட நடிக்கும்போது இவங்களுடைய பெயர் புகழ் இதாகவும் பல படங்கள் வாய்ப்பு வரும். தமிழ் பிற மொழிகளில் அந்த படம் பார்த்து தெலுங்கில் வாய்ப்பு வரலாம், கன்னடத்தில் வாய்ப்பு வரலாம், ஹிந்தியில் வாய்ப்பு வரலாம். இந்த மாதிரி நினைக்கிறாங்க பெரிய ஹீரோக்கள் கூட. அதை அவங்க வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அதை வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுடைய இமேஜ் இதாகும்னு சில பேர் அது இதாகிறது உண்டு. அது ஷக்கீலா தான் சொல்லியிருக்காங்க. ஹீரோயின் மட்டும் இது கிடையாது. ஹீரோயின் சில இடங்களில் இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் போயிடுவாங்க, அது பெரிய ஹீரோக்கள்னு இருக்கும்போதுன்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மை தான். அதேமாரி ஹீரோக்களும் அதே மாதிரி தான். உங்களுக்கு அதே சமயத்தில் உங்களுக்கு அதில் வந்து 55 பக்கம் அதில் காணும்னு சொல்கிறாங்க. அது மறைக்கப்பட்டது அல்லது கிழிக்கப்பட்டது என்னன்னு தெரில. அதில் யாரை பற்றி பெருசாக இருக்குதுன்னு தெரில. ஒன்று பொலிட்டிக்கலாக வந்திருக்கா அல்லது வந்து பொலிட்டிக்கல் சார்ந்த நடிகர்கள் மேலே வந்திருக்கா, பெரிய மோகன்லால் பற்றி வந்திருக்கா, இவரை பற்றி வந்திருக்கா, யாரை பற்றி வந்திருக்கான்னு தெரியல. பெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் கலைமாமணி திரு சபிதா ஜோசப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த கேரளாவில் எரியக்கூடிய இந்த நெருப்பு அப்படின்றது எங்கே பார்த்தாலும் பரவி இருக்குன்னு சொல்லலாம். அது தமிழ்நாட்டிலையும் பற்றிக்கிட்டு எரியுது அப்படின்னு சொல்லலாம். அந்த நீதிபதி ஹேமா கமிட்டி அறிக்கையோட அந்த இது வந்து கிட்டத்தட்ட அது வந்த உடனேயே நம்ம பேசணும். அடுத்த நாளே நம்ம அதை வந்து நம்ம பேசியிருந்தோம். அது செய்தித்தாள்களில் வந்தோடனே உடனேயே நம்ம அதை பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப அதிகமாக பெருசாக அதனுடைய வீரியம்ன்றது அதிகமாக வர கொஞ்சம் பெருசாக. ஏன்னா முன்னணி நடிகர்கள் நிறைய பேரோட பேர் இது அடிப்படுது. அந்த அம்மா அப்படின்ற அந்த அந்த சினிமா கம்பெனி அந்த இது நடிகர் சங்கம், அம்மா என்கின்ற அந்த நடிகர் சங்கம் முழுமையாக கலைக்கப்பட்டிருக்கு. அதனுடைய தலைவர் மோகன்லால் அவர்கள் ராஜினாமா செஞ்சிருக்காரு. சித்திக் அவர்கள் மீது இன்னும் ராஜினாமா பண்ணல நினைக்கிறேன். சித்திக் அவர்கள் மீது பாலியல் புகாரே கொடுக்கப்பட்டு காவல்துறையிலேயுமே கூட புகாருக்கெல்லாம் கேஸ் போட்டிருக்காரு. சித்திக் கேஸ் போட்டிருக்காரு. அதை இப்படி நிறைய விஷயங்கள் இதில் நடந்துகிட்டு இருக்கு. ஊர்வசி அவர்கள் ஒரு பக்கம் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. நிறைய அங்கே இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்கள் கூட சில பேர் இதை பற்றி வாய்த்திருந்து பேசியிருக்காங்க. இப்போ எல்லோருடைய ஃபோக்கஸும் மோகன்லால் பக்கம் திரும்பி இருக்கு இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் இன்றைய தினம் விஷால் அவர்கள் பேசிய ஒரு பேச்சு, அவங்க இந்த மாதிரி உங்களை அப்ரோச் பண்ணால் நீங்கள் செருப்பால் அடிங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்ரோஷமாக ஒரு விஷயம் பேசியிருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் ஒரு ப்ரொடியூசருக்கு இதுதான், உப்மா கம்பெனியில் போய் நீங்கள் நம்பி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி ஆகும் அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஒட்டுமொத்தமாக இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? விஷால் சொன்னதில் உப்மா கம்பெனின்னு இல்லை, எல்லா கம்பெனியும் பெரிய ஹீரோக்களும் அந்த மாதிரி இருக்காங்க. ஹீரோ அதாவது அவர் என்னென்னா, உங்களை கூப்பிட்டா நீங்கள் செருப்பால் அடிங்கன்னு சொல்கிறீங்களே, அதாவது இவங்க சொல்கிறது என்னென்னா, எந்த நடிகையும் வந்து நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு வர்றதில்ல. இவங்க தான் அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. ஒன்று நடிகர் சொல்கிறாரு, நடிகர் நேரடியாக சொல்ல மாட்டாங்க. பெரிய ஹீரோக்கள் நேரடியாக சொல்ல மாட்டாங்க. சில பெரிய சுற்றி வளைச்சி அதை ப்ரொடக்ஷன் மூலமாகவோ அல்லது வேறு யாரோ மூலமாகவோ அவங்க வந்து அதுக்கான ஏற்பாடு பண்ணிடுவாங்க.
சில இடங்களில் பணம் கொடுத்து ஏற்பாடு, சில பேர் வந்து சரி நீ அந்த படத்தில் பண்ணுறீங்க பார்த்துமா அவர் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க, அவர் கொஞ்சம் அப்படி இப்படின்னு அவரை கொஞ்சம் பூஸ்டர் பண்ணி அவரை பற்றி கொஞ்சம் பூஸ்டர் பண்ணி பார்த்து இது அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் அவருக்கு, அவர் கூட பண்ணிங்கன்னா இன்னும் பெரிய ஆளாகலாம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் பில்டப் பண்ணி கொஞ்சம் ஏற்றி விட்டு ஓகே சொல்ல வைப்பாங்க. சில பேர் வந்து அந்த நீங்கள் பண்ணிங்கன்னா நிறைய படங்கள் அவரை சிபாரிசு பண்ணுவார் அப்படி இப்படிம்பாங்க. எப்படியாவது ஒரு பணியை வைக்கணுங்கிறதுக்காக இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறது உண்டு. சில இடங்களில் பணம் கொடுக்குற ஆட்களும் இருக்காங்க, தன்னுடைய கூலிக்கு சம்பளத்தை கொடுக்குற ஆட்களும் இருக்காங்க. சில பேர் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றியதற்காக சம்பளம் கொடுக்குற ஆட்களும் இருக்காங்க. அதாவது உங்களுக்கு வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து செருப்பால் அடிங்க அப்படின்றாரு. அந்த மாதிரி செருப்பால்லாம் அவர் சும்மா காமெடியாக இவர் சொல்கிறார். அது மாதிரி இப்படி அபத்தமான பேச்சாக தான் இருக்குது. எப்போவுமே அவசர குடுக்கையாக பேசி அசிங்கப்படுறது தான் விஷாலோட விஷயம். இதை வந்து நீங்கள் சொல்ல வேண்டிய என்ன, எனக்கு பிடிக்கலை அப்படின்னா போயிட்டே இருங்கம்மா, எனக்கு பிடிக்கலைன்னு சொல்லுங்கள், போயிடலாம். அவங்க அவ்வளோதான். மீறி இது பண்ணாங்கன்னா நீங்கள் செருப்பால் அடிங்க தான் சொல்லி ஆகணும். கேட்டால் உடனே செருப்பால் அடிங்கன்னா அடித்தா நீங்கள் தாங்குவீங்களா? ஹீரோ வாங்கிடுவாங்களா? உடனே என்ன பண்ணுவீங்க? கேஸ் போடுவீங்க. இந்த நடிகை வந்து இந்த மாதிரி வரம்பு மீறி என்னை அடிச்சிட்டாங்க அப்படிம்பீங்க. வேறு நான் ஏதோ சொன்னேன் இவங்க அடிச்சிட்டாங்கன்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் காரணம் தெரியும் இல்லையா? நீங்கள் சொல்லியிருக்கணும்மா, முதல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடணும். நீ ஏன் முதல்ல செருப்பால் எடுத்த அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம் நாளைக்கு. இவங்க இதை வந்து மாற்றி பேசுகிறது ஈஸியாக இருக்குது. அப்புறம் வந்து உப்மா கம்பெனியில் தான் அப்படின்னு பண்ணுறாங்கன்னு இல்லை சார், பெரிய நிறுவனங்கள் எல்லா இடத்துலையும் இருக்குது. சில நிறுவனங்களை கொஞ்சம் பாதுகாப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி மறைமுகமாக வச்சுருவாங்க. சில இடங்கள் அந்த ஹீரோ தவிர்க்க முடியாமல் ஹீரோ விரும்புகிறாருன்னா ஹீரோவுக்காக ஹீரோவுடைய ஆட்கள் மூலமாக பேசுவாங்க. ஹீரோடைய மேனேஜரோ யாரோ அவருடைய இன்னும் கொஞ்சம் சம்மந்தமானவோ அது கீழே இருக்கிறவங்களோ. இப்போ லஞ்சத்தை எப்படி கொடுக்குறீங்க? நீங்கள் நேரடியாக கொடுக்குறீங்க, பெட்டி கடையில் தர்றீங்க, இல்லாட்டி பிஎன்கிட்ட தர்றீங்க, இவர்கிட்ட அந்த மாதிரி சுற்றி வளைச்சி அந்த விஷயம் வந்துடும். இது வந்து இப்படி தான் வரும். அது வந்து உப்மா கம்பெனிங்கிறது அவங்க வந்து அவங்க பண்ணுறதுல நம்ம சாதாரண நாட்கள் சார். அப்புறம் உப்மா நடிகர் உப்மா படங்களில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. உப்மா படங்களில் வந்து நம்பி வர்றவங்க உப்மா ஆட்கள் தான், அவங்க சாதாரண ஆட்கள். அவங்க சாதாரணமாக அதை முடிஞ்சு போயிடறாங்க. அவங்க கூட்டி வர்ற ஆட்கள் ஒரு சாதாரணமான ஆட்கள் தான். பெரிய நடிகர்கள் யாருமே உப்மா படத்தில் வரதில்லை. சில நேரங்களில் அந்த உப்மா படங்களில் வர சின்ன நடிகர்கள் ஏதோ கொஞ்சம் ஏமாற்றுவாங்க. அவங்க ஏமாற்றி அதோடு அந்த படமும் எடுக்கிறதில்ல, இவங்களும் காணாமல் போயிடுவாங்க. அதோடு சரியாது. எல்லா நிறுவனங்களையும் இருக்குது, எல்லா பெரிய பெரிய படங்களையும் பெரிய பெரிய ஹீரோக்களுக்கிட்டையும் அந்த மாதிரி இருக்குது. இல்லை, இந்த குறிப்பிட்ட இந்த விஷயத்தில் இந்த விஷால் கருத்தை தவிர மோகன்லால் போன்ற நடிகர்கள் பெயரே வந்து அடிப்படுது இல்லையா? ஆமாம். இதை எப்படி பார்க்கலாம்? ஏன்னா நம்ம கமிட்டி அறிக்கை வந்தப்போ நம்ம வந்து சில பேருடைய பெயர்கள் பார்த்தோம், ஜெயசூர்யா போன்ற நடிகர்கள் பெயர் பார்த்தோம். இதற்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பாவனாவுடைய அந்த கேஸ், திலீப் பாவனுடைய கேஸ் தான் பெரிய இது பண்ணுச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நடிகைகள் வந்து பேசுகிறாங்க. இதுக்கான ஒரு நீதிபதியை நியமிக்க காரணமே பாவனாவுடைய அந்த கேஸ். ஆமாம். இது ஏன்னா வந்து இது ஒரு அரசியலும் இதில் கலந்துருக்கு. ஏன்னா ஒரு வங்காள நடிகை வந்து மம்தா பானர்ஜிக்கும் இதை இது பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. மம்தா பானர்ஜி அங்கேருந்து கேரளா அரசு பினராயி விஜயனுக்கு இதை இது பண்ணியிருக்காங்க. ஆமாம், அவங்க தான் அந்த கமிட்டியை வந்து இது பண்ண சொல்கிறாங்க. அதற்கு பிறகு தான் அது தெரியுது பெரிய நடிகர்களே இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ மோகன்லால் மேலே ஒரு வரக்கூடிய அந்த ஃபோக்கஸ் அப்படின்றது எப்படி பார்க்குறீங்க? இப்போ மோகன்லால் மேலே தான் ஒரு நிறைய அவர் எந்த கருத்தும் சொல்லாமலே இருக்கார். இதை பற்றி ஒன்றும் சொல்லவும் இல்லை. இதை வந்து யாராக இருந்தாலும் தண்டிக்கலாம் நீங்கங்கிற ஒரு வார்த்தை வந்து மம்முட்டி சொல்லிட்டார். எவ்வளோ பெரிய சூப்பர் டூப்பர் ஸ்டாராக இருந்தாலும், நானாக இருந்தாலும், என் மகனாக இருந்தாலும் தண்டிக்கலாம் நீங்கள் அப்படின்னு, யாரையும் விடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்கிட்ட அந்த இது இருக்குது. அவர் பேசின மலையாளத்தில் பேசினது என்கிட்ட நான் வச்சுருக்கேன். அப்படியே சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, எனக்கு படம் சாயந்தரம் ஷூட்டிங் முடிஞ்சவொடனே நான் வீட்டுக்கு போயிடுவேன். வீடு தான் எனக்கு சொர்க்கம். வீட்டில் தான் எனக்கு வந்து மனைவி, பழங்க, என்னுடைய அக்கா, தங்கச்சி, இவங்க எல்லாமே இருக்காங்க. அதனால் எனக்கு ஒரு 15-20 பேர் இருக்காங்க. வீடு தான் எனக்கு சொர்க்கம். வீட்டுக்கு நான் போயிடுவேன் அப்படின்பார். அதே மாதிரி நான் வீட்டுக்கு போவேன். அதே மாதிரி என் கூட சக நடிகர்கள் சில பேர்கிட்ட நான் சொல்லுவேன், வீடுன்னு ஒன்று இருக்க மறந்துடாத, பாரியா மனைவின்னு ஒன்று இருக்காங்க மறந்துடாத அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் அவர் வந்து என்னையும் நீங்கள் கைது செய்யலாம், தப்பு செஞ்சது தான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அது ஒரு ப்ரெஸ்ஸுக்கு தான் கொடுத்து பத்திரிகையாளர்கள் கேள்விக்கு சொல்லியிருக்காரு, பதில் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பிருத்திவிராஜ் கூட இதை வந்து அதுக்கு முன்னே சொல்லிட்டார். அவரும் யாரையும் விடக்கூடாது, எல்லோரும் இது பண்ணணும், இந்த மாதிரி பண்ணுறவங்கள அப்படின்னு அவரும் சொல்லிட்டார். மோகன்லால் ஒரு நடிகர் சங்க தலைவர். அவர் தான் இது முதல்ல பேசியிருக்கணும். ஆக்சுவலாக அந்த வந்து மம்முட்டி பேசுகிறதுக்கு முன்னே மம்முட்டி அதில் வந்து ஒரு உறுப்பினர், அவ்வளோதான். அவர் பேசுகிறதுக்கு முன்னே முதல்ல மம்முட்டி மோகன்லால் தான் பேசியிருக்கணும். நடிகர் சங்கம் தலைவருங்கிற முறையில் இதில் யார் செயல்பட்டிருந்தாலும், யார் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு வந்து
நீங்கள் நியாயம் கிடைக்கணும், யாராக இருந்தாலும் நீங்கள் விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். அவர் சொல்லலை, அதை பற்றி வாயே திறக்கலை. இல்லை அந்த வாய் திறக்காததன் பின்னணி என்னவா இருக்குது? இல்லை, அவர் மேலே ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கிறதா தெரியல எனக்கு. நான் முன்ன சொல்லியிருப்பேன், உங்களை விட அதில் கூட சொல்லியிருப்பேன். கிருஷ்ணன் குட்டின்னு இன்னொரு சில பேர்கிட்ட நான் அந்த மலையாள ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட கேட்கும்போது அவங்க மம்முட்டியை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் தான் சொன்னாங்க. பெண்கள் விஷயத்தில் இல்லை, ஏன்னா அவர் மனைவிக்கு பயப்படுவார், மனைவிக்கு தெரிஞ்சணுமோ குடும்பத்துக்கு தெரிஞ்சணுமோ அப்படி பயப்படுவார். அதனால் அந்த பயத்தின் மூலமாக வேண்டாம் அப்படின்னு அவர் போயிட்டே இருப்பார். ஆனால் இவருக்கு பெண்கள் நல்லவர், பெண்கள் விஷயத்தில் நல்லவர்னு சொல்ல முடியாது அப்படின்னாங்க. அதுலேருந்து நம்ம வேற எடுத்துக்கலான்னு. அவர் ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம் மாதிரி தான். இல்லை, இப்போது நம்ம இது பண்ணுறதுக்கு முன்னாடி கூட சில இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதில் கூட சில பத்திரிகையாளர்கள், நம்ம ஊரில் இருக்கக்கூட சில பத்திரிகையாளர்கள் சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஆமாம், என்கிட்ட கூட ஒருத்தர் பேசும்போது சொன்னார், ஏதோ ஒரு ரம்யா கிருஷ்ணனுடைய ஒரு படத்தில் நடிக்கும்போது, ரம்யா கிருஷ்ணன் அவருக்கு ஜோடியாக நடிக்கும்போது அவருடைய ரூமுக்கு வர சொன்னதாகவும், அவர் வரமாட்டேன்னு சொன்னதுனால எப்படியே அந்த படம் முடிகிறதுக்குள்ளே என் ரூமுக்கு நான் உன்னை வர வைக்கிறேன்னா இல்லையா பாருன்னு சொன்னதாகவும் இந்த ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரூமுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது என்ன ரூமுக்கு போனாங்களா இல்லையாங்கிறத அது வேறு விஷயம். அது சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க ரம்யா கிருஷ்ணன்ட்டே. ரம்யா கிருஷ்ணன் நான் உங்கள் கூட நான் இது பண்ண விரும்பலைன்னு சொல்லியும் கூட இவர் இப்படி சொன்னார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்கிறாங்க. என்கிட்ட ஒரு பத்திரிகையாளர் பேசும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க. வேறு சில காரணங்கள் சொல்லும்போது உங்களுக்கு அவர் மேலே ஒரு பெருசாக ஒரு அபிப்பிராயம் யாருமே அவருடைய மலையாள ஃபீல்டில் இருக்கிற சில பேர் இருக்காங்களே, சில நடிகைகள்லாம் பேசும்போது மம்முட்டியை தான் அதிகமாக புகழ்ந்து பேசுகிறாங்களே தவிர இவரை பற்றி எந்த இடத்துலையும் நான் பேசுனது பார்க்கவே இல்லை. பெண்கள் விஷயத்தில் பெண்களை பற்றி பெண்கள் சிறப்பித்து மம்முக்கான்னு மம்முக்கா அப்படின்னா சகோதரன், காக்கான்னா இந்த திருநெல்வேலி சைடில் பார்த்தீங்கன்னா அண்ணனை காக்கான்னு கூடுவாங்க, அதான் மம்முக்கா. காக்கா அப்படின்னு காக்காம்பாங்க. அவர் சகோதரனுங்கிற முறையில் இப்போ சில பேர் அதில் நான் பல பேர் பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரி உதவி இருக்கார். அந்த சின்ன ஒரு நடிகர் இருப்பாருங்க, அவர் ஒரு அவார்டு விஷயமாக அவருக்கு அவார்டு கிடைக்கணும்னு சொல்லி இவரே இது பண்ணி சிபாரிசு பண்ணி அப்புறம் கல்யாணம் ஆகும்போதெல்லாம் அவர் கூப்பிட்டு அவருக்கு படங்கு வாய்ப்புகள் வாங்கி கொடுத்து, அவருக்கு பணமாக கொடுக்காம பட வாய்ப்புகள் வாங்கி கொடுத்து அவருக்கு ஒரு லைஃப்பில் எனக்கு இதாச்சுன்னா அவள் அழுதுகிட்டே சொல்கிறார். இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க மம்முக்கா பற்றி. ஆனால் இவரை பற்றி இது நிறைய யாரும் சொல்லலை. ஏன்னு தெரில. அது நான் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிகமாக இவரை பற்றி அதிகமாக வந்திருக்கு. அவரை பற்றி மோகன்லால் இப்படி பண்ணார், உதவுனார் அப்படிங்கிற மாதிரி எங்குமே சொல்லலை யாருமே. அது ஏன்னு தெரில. உதவி இருக்கலாம், அதை நம்ம பார்வைக்கு வரலையா என்னான்னு தெரில. ஆனால் பெண் நடிகைகளும் அங்கே இருக்கும்போது அவர் கூட இருக்கும்போது நல்லா பாதுகாப்பாக இருக்குது. ஒரு நல்ல மனிதாபத்தோடு பேசுவார், எல்லாம் பேசுவார்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி தான் அந்த சீமா கூட நடிகை சீமா கூட சமீபத்தில் ஏதோ ஒரு இதில் பேசும்போது ஒரு லவ் சீன் அன்றைக்கி டைரக்டர் யாருன்னா சசி, ஹீரோயின் சீமா, சசியோடைய டைரக்டர் சசியோட மனைவி சீமா. அது ஹீரோ இவர் மம்முட்டி ஒரு லவ் சீனு. அப்போ மம்முட்டி கிண்டலாக கேட்டார், உன் ஒய்ஃபை கட்டி பிடிக்கலாமா இல்லையா அப்படின்னு கேட்டார். சிரிச்சுட்டு லவ் சீன்ரா அப்படின்னார் அவர். இதை இந்த சீமா ஒரு இதோடு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவர் கிண்டலாக கேட்டார். ஆனாலும் கூட அந்த அளவுக்கு மம்முக்கா ஒரு நல்ல ஒரு ஜெனூனான இவர் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அவர் மேலே இருக்கிற ஒரு மரியாதை வச்சு இப்படி சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க ஜோவியலாக இருந்திருக்காங்க அவங்கெல்லாம். இதுக்கு பிறகு மோகன்லால் பற்றி இப்படி பெருசாக யாரும் என்கிட்ட சொன்னதே இல்லை. நானும் அந்த வீடியோக்கள் சில பார்க்கும்போது அது வரல, ஏன்னு தெரியல. அது ஒரு பத்திரிகையாளர் சொன்ன மாதிரி 1000 ஆகுது அப்படி 1500 ஆகுது அப்படின்னு இவரை இந்த மில்லியனுக்கு போகலான்ற ஒரு ஐடியா இருக்கா என்னான்னு தெரியல. அது அந்த மாதிரி நினைக்கிறாங்களா என்னான்னு தெரியல. அது ஏன்னா அவர் பெண்கள் விஷயத்தில் வேறு அந்த மாதிரி சொல்லுவாங்க சில பேர். ஓகே, அவர் மேலே நல்ல அபிப்பிராயம் இல்லை ஒரு மாதிரி அப்படின்னு ஒரு மலையாளத்தில் ஒரு சொல்லியிருப்பார் ஒருத்தர். அதை நம்ம எப்படி அவங்க பொருள்பட புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இன்னொரு பக்கம் ஊர்வசி அவர்களுமே கூட இந்த விஷயத்தை பேசியிருந்தாங்க, பேட்டியெல்லாம் கூட கொடுத்துருந்தாங்க. அவங்களே சொன்னாங்க, இது இங்கே மட்டும் இல்லை எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே இருக்குது, இது மலையாளத்தில் மட்டும்தான் இருக்குன்னு பேசாதீங்க அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு எனக்கே கூட நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இயக்குனர் சொல்லிட்டு அவர் இறந்துட்டார் அவர் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. ஊர்வசி அவர்கள் இது எப்படி பார்க்குறாங்க? இல்லை, ஊர்வசி அவங்க சொல்கிற உண்மையான நிகழ்ச்சி தான். உங்களுக்கு எல்லா இதுலேயும் இருக்குது, தமிழ், மலையாளம், கன்னடம், எல்லா ஹிந்தி எல்லாத்துலேயும் இருக்குது. சில இடங்களில் உங்களுக்கு சம்மதத்தோடு வர்றாங்க. சில பெரிய நடிகர்களோடு நடிக்க இவங்க சம்மதிக்கிறாங்க.
ஏன்னா அவரோட நடிக்கும் ஒரு மாஸ் ஹீரோ கூட நடிக்கும்போது இவங்களுடைய பெயர் புகழ் இதாகவும் பல படங்கள் வாய்ப்பு வரும் தமிழ் பிற மொழிகளில். அந்த படம் பார்த்து தெலுங்கில் வாய்ப்பு வரலாம், கன்னடத்தில் வாய்ப்பு வரலாம், ஹிந்தியில் வாய்ப்பு வரலாம், இந்த மாதிரி நினைக்கிறாங்க பெரிய ஹீரோக்கள் கூட. அதை அவங்க வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அதை வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுடைய இமேஜ் இதாகும்னு சில பேர் அது இதாகிறது உண்டு. அது ஷக்கீலா தான் சொல்லியிருக்காங்க. ஹீரோயின் மட்டும் இது கிடையாது, ஹீரோயின் சில இடங்களில் இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் போயிடுவாங்க, அது பெரிய ஹீரோக்கள்னு இருக்கும்போதுன்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மை தான். அதேமாரி ஹீரோக்களும் அதே மாதிரி தான். உங்களுக்கு பெரிய ஹீரோக்களாக இருக்கும், இப்போ அவங்களுக்குள்ளே சுற்றி வளைச்சி யார் மூலமாவது அவங்களுக்கு வந்து கரெக்ட் பண்ணிக்குவாங்க. அல்லது அந்த அடுத்த படத்துக்கு நான் இவர் கூட சேர்ந்து நடித்தா நமக்கு படங்க வாய்ப்புகள் கிடைக்கும் தொடர்ச்சியாக அப்படின்னு சொல்லும்போது நடிப்பாங்க. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா உஷா நந்தினின்னு ஒரு நடிகை இருப்பாங்க. அவங்க வந்து 2-3 பொன்னூஞ்சல் 2-3 படம் பண்ணாங்க. பார்த்தா நடிகர் திலகத்துடைய ஆசீர்வாதத்தோடு தொடர்ந்து ஒரு 10-15 படங்கள் பண்ணாங்க. ஏதோ ஒரு இதுதான் ஒரு ஆசீர்வாதத்தோடு ஒரு 10-15 படங்கள் பண்ணாங்க. ஆசீர்வாதம். ஆமாம். அந்த மாதிரி உங்களுக்கு அந்த நடிகர்களுடைய பெரிய நடிகர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும்போது அவங்க வந்து சரி விரும்பி கூட நடிக்கிறது உண்டு. இல்லை, ஒரு காலகட்டம் சொல்லப்படுது இல்லையா, இப்போ முன்னொரு காலகட்டத்தில் அப்படி இருந்துச்சு, இப்போது அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரியான விஷயங்கள் பெரும்பாலும் இல்லை. அதற்கு பிறகு சில காலங்கள் இருந்துச்சு. அந்த காலகட்டங்களில் ரொம்ப போல்டாக இல்லை, இலைமறைக்காய் அப்படி இருந்ததுன்னா கூட அப்புறம் ஒரு காலகட்டத்தில் அது கொஞ்சம் பரவலாகவே இருந்துச்சு. இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வாய்ப்பு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் அதெல்லாம் இப்போ இல்லை, இப்போல்லாம் வந்து எல்லாமே மாறிடுச்சு, டிஜிட்டல் யுகத்துக்கு மாறிடுச்சு. நீங்கள் வாய்ப்பு கொடுத்து தான் அவங்க வாழணுன்ற அவசியம் நிறைய பேருக்கு இல்லை. அவங்க பிளாட்ஃபார்மில் ஓடிடிலேயோ யூடியூப்லேயோ அவங்களோட திறமையை காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு இடத்துக்கு இப்போ வந்துருக்கு. இல்லை, அப்படி இல்லை. அது வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஓடிடிக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் நீங்கள் தொடங்கணுன்னா நீங்கள் ஒரு பிரபலம் ஆகணும். ஏதாச்சும் ஒரு நடிகர் கூட நடிக்கணும், நடிகர் கூட நீங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கீங்க, பிரபலமாக இருக்கீங்க, நடிகராக இருக்கீங்கன்னா உடனே அந்த உங்களுடைய ஓடிடியோ அதாவது உங்களுடைய பிளாட்ஃபார்மோ பேசப்படும். ஒரு சாதாரண ஆள் வந்து அங்கே பிளாட்ஃபார்மை பார்க்க முடியாது. ஏதாச்சும் ஒரு யூடியூப்போ ஏதோ ஆரம்பித்தாலும் சாதாரண ஆள் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு செலிபிரிட்டி, அதாவது ஏதாச்சும் ஒரு ஹீரோயினோ வேறு யாராச்சும் ஒரு மூலமாக தெரிஞ்சவங்கன்றால் அந்த மாதிரி முடியும். அதனால் வந்து உங்களுக்கு சினிமாவில் வந்து தான் இவங்க வந்தாகணும். இன்றைக்கி சினிமாவில் வர்றவங்க வந்து இப்போ சினிமா இல்லாமல் இப்போது நம்ம வெளியில் பார்க்குறோம் இல்லையா, சில யூடியூப் சேனல்ஸ்லேருந்து வராங்க, இன்ஸ்டாகிராம்லேருந்து கொஞ்சம் ஃபெமிலியராக போகிறாங்க. அவங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இல்லை. அவங்க வந்து சினிமான்னு வரும்போது, சினிமா டிவின்னு வரும்போது அதில் வந்து ரெகுலரான வருமானம் வரக்கூடிய சூழல் இருக்கும் போல சார். அதுக்கு வந்து சில இடங்களில் நீங்கள் அதாவது சில இடம் என்னென்னா ஒரு வேலையில் இருக்கீங்க, ஜாப்பில் கவர்மெண்ட் ஜாப்பில் பர்மனெண்ட் இல்லை, பர்மனெண்ட் ஆகணும்னு என்ன பண்ணணும் நீங்கள், அதுக்காக சில பேர் சந்திக்கணும், சில இடங்களில் பணமும் கொடுக்கணும், சில இல்லாட்டி வேறு ஏதாச்சும் கொடுக்கணும், இதெல்லாம் இருக்குது இல்லையா. அந்த மாதிரி தான் அதாவது ஒரு ஹீரோ இந்த சில கம்பெனியில் பெரிய ஹீரோக்கள் கூட தொடர்ந்து நடிக்கணும்னா ஏதாச்சும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுத்தாகணும். அது வந்து பட்டும் படாமல் அது நடந்துடும். அது அப்போது வந்து தொடர்ச்சியான அவங்களுக்கான வருமானத்துக்கு வாய்ப்புக்கு ஒரு 10 படம் 20 படம் நடிச்சிட்டிங்களா, செட்டில் ஆகிட்டிங்களா, அதோடு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான் உங்களுக்கு. ஆனால் இந்த மலையாள இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒரு விஷயம் வெடிச்சிருக்கும் போது தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து அதுக்கு பெரிய அளவில் குரல்கள் இல்லையல்ல. இல்லை, யாருமே அதை குரல் கொடுக்கல. ஏன்னா மலையாளத்தில் நடந்துகிட்ருக்கு, தமிழ்லேயே அந்த மாதிரி கொடுத்தா நம்ம குஷ்புக்கு தான் கொடுத்துருக்கணும். அவங்க கொடுக்கல. அவங்களும் அந்த மாதிரி யாராவது அதுக்கு குஷ்பு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது மாதிரி ஒன்று நடந்திருக்கு, பெண்கள்லாம் வெளியே வந்து பேசணும், உண்மையை வந்து அதை வந்து மலையாளத்துலேயும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சில ஒரு நடிகை கூட நீங்கள் எல்லா நடிகைகளும் வெளிப்படையாக பேசணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் பேசினவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன நடிகர்கள் தான் பேசியிருக்காங்க. பெரிய ஆட்கள் பேசுனாங்களா என்னதில் அதை வந்து ஒரு வேளை அவங்க பேசினது அவங்களுடைய பேர் வராமல் பார்த்துருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்காங்க, உங்கள் பேர் வராமல் பார்த்துக்கும் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதில் பெரிய நடிகைகள் சில பேர் சொல்லியிருக்கலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு அதில் வந்து 55 பக்கம் அதில் காணும்னு சொல்கிறாங்க. அது மறைக்கப்பட்டது அல்லது கிழிக்கப்பட்டதா என்னன்னு தெரில. அதில் யாரை பற்றி பெருசாக இருக்குதுன்னு தெரில. ஒன்று பொலிட்டிக்கலாக வந்திருக்கா, அல்லது வந்து பொலிட்டிக்கல் சார்ந்த நடிகர்கள் மேலே வந்திருக்கா, பெரிய மோகன்லால் பற்றி வந்திருக்கா, இவரை பற்றி வந்திருக்கா, யாரை பற்றி வந்திருக்கான்னு தெரியல அதில். ஆனால் அந்த 55 பக்கம் அது காணுமா மறைக்கப்பட்டது அது வேறு. ஏன்னா அது வந்தால் இன்னும் கொஞ்சம் பூதமாக வெடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அது வேண்டாம் அப்படின்னு அதை மறைச்சிட்டாங்களா, அது நீக்கிட்டாங்களான்னு தெரியல அது. ஏன்னா இதுதான் பெரும்பாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஷக்கீலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா இடத்துலையும் இது உண்டுங்க,
நடிகை மட்டும் இல்லை, நடிகரும் இது பண்ணுறாங்க. நடிகையும் அந்த மாதிரி சில இடங்களில் அப்ரோச் பண்ணி தனக்கு வாய்ப்பு வேணும் அப்படிங்கிறத பண்ணுறாங்க. பெரிய நடிகரோடு நடிக்கணுங்கிறதுக்காக பண்ணுறாங்க. அவர் கூட நடித்தா நிறைய படங்கள் கிடைக்கும், நிறைய பார்வை வரும், தெலுங்கில் இதுலேருந்து அழைப்பு வரும், நிறைய படங்கள் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. அதனால் அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அவங்க மட்டும் யோகின்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து பெரிய நடிகைகள் ஒருவேளை அவங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் கூட அதை பேசுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியுமா? பேச மாட்டாங்க, பேச வாய்ப்பு இல்லை. சில பேர் பேசுவாங்க, சில பேர் பேசினா என்னென்னா நம்ம வேறு மாதிரி நினைப்பாங்களோ. அதாவது நான் அந்த மாதிரி முயற்சி பண்ணார், நான் தப்பிச்சிட்டேன்னு சொன்னாலும் கூட அவன் நான் கேட்குற பப்ளிக் சைடில் வந்து சும்மா சொல்கிற நீ அவெல்லாம் முடிஞ்சிருக்கோம் அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்படிங்கிற ஒரு மைண்ட் நமக்கு ஒரு இதாக அவங்க பயப்படுவாங்க. நம்ம இல்லை இப்படி நடந்துச்சு இவ்வளோ தான் நடந்துச்சின்னு சொன்னாலும் கூட அவன் வேறு வகையாக கற்பனை பண்ணி கூட ஒட்டி போய் ஓட்டுவாங்க சில பேர். அதனால் கூட இதை வேண்டாம், தேவையில்லை. இப்படி பேசுகிறது மூலமாக அவங்க வந்து பெரிய நடிகைகள் பேசுகிறது மூலம் யார் பெரிய நடிகைகள் தான் சொல்லி ஆகணும். பெரிய டைரக்டர் அல்லது பெரிய தயாரிப்பாளர் அல்லது பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர், இந்த மாதிரி யாராவது பெரிய ஆட்கள் தான் நீங்கள் சொல்ல வேண்டியிருக்கும். அப்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு சமூகத்தில் உங்கள் பேரும் ஒன்று கெடுது, அந்த பெரிய ஆட்கள் ஒன்று கெடுது. பெரிய ஆட்கள் மூலம் உங்களுக்கு நாளைக்கு வேறு பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அது அப்படியே போயிடுவாங்க. அவங்க நாளைக்கு மனசில் வச்சுக்கிட்டு ஒரு நாள் வஞ்சம் தீர்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு ஃப்யூச்சரில் அப்போ வந்து நீங்களும் ஃபீல்ட் அவுட்டாக இருப்பீங்க, அவங்களும் வேறு மாதிரி இருப்பாங்க. அவங்க ஒருவேளை அவங்க பெருசாக இருந்து உங்களை இது பண்ணிட்டா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி பயமெல்லாம் இருக்கும். இல்லை தமிழில் இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா சார்? தமிழ் இண்டஸ்ட்ரியில் நடந்து அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடச்சிருக்கு? ஏன்னா விஜயகாந்த் மாதிரியான ஆட்கள்லாம் வந்து நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது கண்டிப்பாக அதுக்கு ஏதாவது ஆக்ஷன்லாம் எடுத்திருப்பாரு, அப்படிலாம் இருந்துருக்கு. இல்லை அந்த மாதிரி பெருசாக வரல தமிழில் எதுவும். பெருசாக அந்த மாதிரி பரபரப்பு யாருமே இது பண்ணிக்கல. ஏன்னா ரொம்ப போல்டான ஒரு நபர்ன்றதுனால. போல்டான நபர், அது யாருமே அதை வெளியே சொல்லிக்கல. அந்த மாதிரி யாருமே இந்த மாதிரி நடந்தது, எனக்கு இவர் ஏமாத்திட்டார் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணல. ஆனால் அது உப்மா படங்கள்னு சொல்லுவாங்கள்ல, உப்மா படங்கள் வந்து அவங்க வந்து ஒரு காசுக்காக தான் சார். அதாவது ஒரு நீ ஒரு 30,000 ரூபா எடுத்துகிட்டு வா, உன்னை ஒரு ஹீரோவாக்குறேன், உன்னை ஒரு பாடலில் நடிக்க வைக்கிறேன்பாங்க. என்கிட்ட அப்படி தான் ஒருத்தர் வந்து நான் ஒரு புத்தகம் எழுதியிருந்தேன், சினிமாவில் சேருவது இப்படி, அதில் எப்படிலாம் ஏமாற்றுவாங்கலாம் அதை எழுதியிருப்பேன். அந்த படிச்சுட்டு அந்த பையன் சொன்னான், நல்ல வேலை சார், ஒரு கம்பெனியில் வந்து ஒரு பாடலில் நடிக்கிறது 20,000 ரூபா கேட்டாங்க, மேக்கப்புக்கு 5,000 ரூபா, ஃபிலிமுக்கு இது அப்படின்னு 20,000 ரூபா கேட்டாங்க சார், நான் கொடுத்துருந்தா அவ்வளோதான் போயிருக்கு அப்படின்றார். ஏன்னா அதை என்ன பண்ணுவாங்கன்னா கேமரா வச்சுருவாங்க சார், சூப்பர் அப்படி 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 ஃபிலிம் இருக்காதில்ல, வெறும் கேமரா வச்சு உங்களை வந்து நடிக்க வைக்கிறது, ஆட வைக்கிறது, அவ்வளோதான். சூப்பராக வந்திருக்கேப்பா அப்படி ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து கொடுப்பாங்க. அதில் அதை பார் நல்லா வந்திருக்கல, ஓகே, அவன் வந்து பணம் கட்டிட்டு போயிடுவான். இது வந்து உப்மா கம்பெனிகளில் நடக்கிற சமாச்சாரங்கள். பாக்கியராஜா இந்த மாதிரி பண்ணியிருக்கார், சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு முன்னே சொல்லியிருக்கேன். பாக்கியராஜா ஒரு முறை வந்து ஒரு சினிமாவுக்கு வந்த காலத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் தேடிக்கிட்டு இருக்கும்போது பாண்டி பஜாரில் ஒரு சும்மா ஒரு கம்பெனி மாதிரி ஆரம்பித்தாங்க. ஒரு உப்புமாக ஒரு டேபிள்லாம் போட்டு ஃபைல் மாதிரி சில வச்சு இதெல்லாம் வச்சுட்டு செக் புக் மாதிரிலாம் செட்டப் பண்ணிட்டு உட்காந்துட்டு ஒருத்தர் நடிக்க வந்தான்னா 300 ரூபா கட்டணும். 300 ரூபா அதுக்குன்னா ஃபோட்டோ எடுக்க, இது எடுக்க, ஃபோட்டோ எடுத்து இது எடுத்து இது பண்ணுவோம். அதுக்கு பிறகு நீங்கள் இத்தனாம் தேதி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க. ஒரு நாள் வந்தாங்கன்னா இவங்க கூட ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கும் சாப்பாடு போட்டாங்கன்னா ஹோட்டல் பெரிய ஹோட்டலில் தங்கியிருக்காங்க, அந்த ஹோட்டலுக்கான பணமும் கட்டி ஆகணும். ஆனால் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தர் வந்தால் 300 ரூபா வாங்கிட்டு போய் ஃபோட்டோ எடுப்பாங்க. இப்படி நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறோம் அப்படின்னு அனுப்பிடுவோம். மேக்கப் டெஸ்ட்டுக்கு காசு தனியாக, ஃபோட்டோ எடுக்க காசு எல்லாத்துக்கும் சேர்த்து 300 ரூபா. அன்றைக்கி 300 ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட். அதாவது நீங்கள் 85 300 ரூபா பெரிய அமௌண்ட். ஒரு முறை யாரோ ஒருத்தர் வந்து வந்தார், இப்படி மேக்கப்ஸ்லாம் பார்த்தாங்க. சரி நீ 300 ரூபா கட்டணும். 300 ரூபா என்ன பண்ணார்னா அவர் சைக்கிள் விற்றுட்டு 300 ரூபாய்க்கு வந்து கட்டிட்டார். வந்து ஃபோட்டோலாம் எடுத்தாச்சு, இது பண்ணியாச்சு. அடுத்த வாரம் வந்துடுங்க. அடுத்த வாரம் வந்தால் எப்போ உங்கள் ஷூட்டிங்கா? இல்லைங்க இப்போ தான் என்ன டிஸ்கஷன் நடந்திருக்கு, என்ன இது ஓடிட்டுருக்கு. அடுத்த வாரம் 2 வாரம் போயாச்சு. இந்த வாரத்தில் ஷூட்டிங் வைக்கலாமா அவனை, உங்கள் ஆஃபீஸ் எல்லாம் உடச்சி போடுவேன், இல்லாட்டி 300 ரூபா நான் சைக்கிள் விற்று கொடுத்துருக்கேன்டா இவன் கத்த ஆரம்பிச்சிட்டாலாம். டக்குன்னு உஷாராயிட்டார் இவர். அவன் பேக்கப் பண்ணிட்டு கிளம்பிடுங்க. அதாவது ஒவ்வொருத்தர் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு, நான் ஊருக்கு போகிறேன், நான் போய் தனித்த ஒரே நேரத்தில் போனீங்கன்னா ரூமுக்கு பில் கட்டி ஆகணும். ஒவ்வொருத்தராக எஸ்கேப் ஆகினாங்க. கடைசியாக ஒரு நாள் வந்து நைட்டோடு நைட்டாக இவருடைய சாமான்லாம் அவர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நைட்டோடு நைட்டாக அவர் சேவர் ஏறி குதித்து வந்தேன்னு சொல்லியிருக்காரு பாக்கியராஜ். அவரே சொல்லியிருக்கார்.
அந்த ஹோட்டல் பக்கம் போவதெல்லாம் எனக்கு வந்து உறுத்தலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது அன்னைக்கு வந்து அந்த அந்த சூழலில் இவங்க வந்து உப்மா கம்பெனி இப்படி தான் நடக்கும் செட்டப். அதில் வந்து இவரும் கொஞ்சம் மாட்டியிருக்காரு அப்படின்னு நான் சொன்னேன். கண்டிப்பாக சார். இதில் வந்து உப்மா கம்பெனியில் வந்து நடிகைகள் யாராவது சில வந்து எனக்கு கோடம்பாக்கத்தில் எங்கே பார்த்துருக்கேன் நிறைய பேர். நான் உன்னுடைய ஏறக்குறைய உங்களுக்கு 25 வருஷம் நான் கோடம்பாக்கத்தில் அந்த ரெடி ரோடு பக்கத்தில் தான் அருணா காலனியில் தான் இருந்தேன். என் வீட்டுக்கு மேலே தான் கனல் கண்ணன் இருப்பார். என் வீட்டுக்கு கீழே விஜயம்மான்னு இருப்பாங்க. அவங்களுடைய பொண்ணு ஒன்று டான்ஸர், அவங்க பையன் ஒன்று டான்ஸ் மாஸ்டர், இன்னொரு பையன் வந்து டான்ஸர். இந்த மாதிரி எல்லாம் அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா சைக்கிள் ஜோசப்னு இருப்பார். எனக்கு வர்ற கடி தான் அவருக்கு போயிடும். சைக்கிள் ஜோசப் அவர் வந்து என்னென்னா ஹார்மோனியம் பற்றி படங்களில் பார்ப்பீங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட். அவருடைய மனைவி ஜூனியர் ஆர்டிஸ்ட். அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுகள் நிறைந்த இடத்துல தான் நான் இருந்தேன். சேரன் அங்கே வந்து போவார் அடிக்கடி. அவர் கனல் கண்ணனுக்கு பார்க்க போய் எங்கள் வீட்டு மேலே போயிட்டு தான் போனோம். கனல் கண்ணனை ஏதாச்சும் தண்ணி அடிச்சுட்டு வீட்டில் கலாட்டா பண்ணால் நான் போய் சமாதானம் பண்ணுவேன். என்ன கண்ணா இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு சமாதானம் பண்ணி நாம் வருவோம். இதெல்லாமே அந்த சினிமாக்காரங்கள் சூழ்ந்த இடங்கள்ங்கிறால அவங்க யார் பார்த்திங்கன்னா திடீர்னு வந்த ஒரு முதல்ல இருக்கும்போது நல்லா அழகாக இருப்பாங்க, ஏதோ வச்சு வாய்ப்பு தேடிட்டு இருப்பாங்க. பார்த்தா ஒரு 3 மாதம் 4 மாதம் கழிச்சா யாருக்காவது ஒரு கீப்பாக இருப்பாங்க, யாருக்காவது ஒரு அடிமையாகப்படி சூழ்நிலை மாதிரி அவங்க வந்து வாழ்க்கையே வேறு மாதிரி, ஒரு ஹீரோவாக நடிக்கிறேன் ஹீரோயினாக நடிக்கிறேன்னு வந்து வாழ்க்கையே வேறு மாதிரி போயிடும். ஏமாற்றிருப்பாங்க சில பேர். நான் வந்து அந்த என் கூட நான் அவனை வந்து டைரக்டரை அறிமுகப்படுத்தினேன், இவனை அறிமுகப்படுத்தணும், யாரையாவது கூட்டிகிட்டு போயிட்டு இது பண்ணி விட்ருவாங்க. நிறைய பேரை வந்து ஓசியிலே வந்து இவங்க வந்து நான் நாளைக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை கூட்டிகிட்டு வரேன், அவர் கூட பார்த்து இது பண்ணிக்கோ, அப்போ தான் நமக்கு வந்து பட வாய்ப்பு வரும். நாளைக்கு ஒரு ஃபைனான்சியரை கூட்டிகிட்டு வரேன், ஃபைனான்சியரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அப்படி இப்படின்னு சொல்லி காசு வாங்குகிற ஆட்களும் இருக்காங்க. இவங்களை இது பண்ணி காசை வாங்கிட்டு இவங்க ஏமாற்றி ஓடி போகிற ஆட்களும் இருக்காங்க. அந்த மாதிரியும் சில பேர் பார்த்துருக்கேன். இந்த குடும்பத்தில் பல பேர் ஏமாந்துருக்காங்க. பல பேர் ஹீரோயின் மாதிரி வந்து கடைசியில் பார்த்தா யாருக்கும் ஒரு சின்ன வீடாக போன ஆட்களையும் பார்த்துருக்கேன். இதெல்லாமே இங்கே இன்னும் நிறைய, இதெல்லாம் சின்ன சின்ன ஆட்களில், பெரிய ஆட்களில் வந்து வேறு மாதிரி மாறி போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த கேரளாவில் வச்சிருக்கக்கூடிய இந்த இது என்னன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை தான் அது. அதான் இது இந்த எச்சரிக்கை அப்படி ஒரு செருப்பால் அடிக்கணும்னு சொன்னாரோ, இப்போ வந்து ஏறக்குறைய செருப்பால் அடித்த மாதிரி தான் எல்லோரையும் இந்த மாதிரி பண்ண ஆட்களை செருப்பால் அடித்த மாதிரி தான் இப்போ சம்பவம் நடந்துட்டு. கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து இன்னும் எவ்வளோ பெரிய புயலை சர்ச்சையை அங்கே இன்னும் கலப்போம் அப்படின்றது தெரியலை. ஆமாம், இனிமேல் தான் பார்த்தீங்கன்னா இப்போ 7 பேரை இது பண்ணியிருக்காங்க, அவங்க மேலே கேஸ் புக் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து நீங்கள் கோர்ட்டுக்கு கூப்பிட்டு வரணும், அவங்களுக்கு தண்டனையெல்லாம் இது பண்ணி ஆகணும். இது மாதிரி இன்னும் தொடர்ந்து பெரிய பெரிய சம்பவங்கள் நமக்கு வெளியே தெரிய வரலாம் அப்படின்ற மாதிரியான தகவல்களும் வருது. மிக்க நன்றி சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்டலூப்ஸின் சார்பாக மிக்க நன்றி.